அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசோபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அனுமன் காவியத்தோடைய அத்தியாயம் 30 தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 30. அனுமன் கண்ணெதிரில் இலங்கை நகரம் மாலை சூரிய ஒளிப்பட்டு தக தகவென ஜொலித்தது. பொன்மயம் என்னும் சொல்லுக்கு இலக்கணம் படுத்திக் கொண்டிருந்தது என்றும் கூறலாம். அதுவே அனுமன் மனதுக்குள் ராவணன் தான் எத்தனை பெரிய கலா ரசிகன் என்று எண்ண வைத்துவிட்டது. லம்பம் மலை சிகரத்தின் மேல் நின்றபடியே வைத்த கண் வாங்காமல் பார்த்தான். எங்கும் பொன்மயம், கூரைகளில் எல்லாம் தங்கத்தால் வேந்ததால் மாலை சூரியனின் தன்னொளி கூட மஞ்சளில் கரைந்தாற் போல் ஆகிவிட்டிருந்தது. நகரம் இத்தனை அழகாய் இருக்கிறது, இதனுள் தங்கமும் கொட்டி கிடக்கிறது. தங்கத்துக்கு எப்பொழுதுமே ஒரே குணம்தான், தன் நிலையை துளியும் இழக்காமல் எப்பொழுதும் ஒளியோடு இருப்பதுதான். அடுத்து தங்கம் ஒன்றே அருங்கதிர்களை ஈர்க்கவும் வல்லது. அதனாலேயே ஆலய கோபுரங்களுக்கு தங்க கலசம் வைக்கும் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அது நல்லதை எல்லாம் ஈர்க்கும். ராவணனை மட்டும் அது எப்படி தவறான மனிதராக வைத்திருக்கிறது என்றுதான் தெரியவில்லை. குறையாத வியப்போடு அனுமன் லம்பம் மலையிலிருந்து இறங்கி நகருக்குள் பிரவேசிக்கவும் சீதா தேவியை தேடிடவும் தயாரானான். அதன் பொருட்டு ஊருக்குள் தனது இடது காலை எடுத்து வைத்தவன் எதிரில் வெண்ணை முட்டி நின்று வரவேற்றது மதில் சுவர். நற்காரியத்துக்கு செல்லும் பொழுதுதான் வலது காலை வைத்து செல்வர். ஒன்றை அழுத்திட முனைந்து அதற்காக செல்லும் பொழுது இடது பாதம் வைப்பதே சரி. கம்பீரமான மதில் சுவர், ஆங்காங்கே சுவரின் உச்சியில் காவல் சாவடி கூண்டுகள். அனுமனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எவராக நுழைந்து விடுவர் என்கிற அச்சத்திலா ராவணேஸ்வரன் இப்படி ஒரு மதிலை எழுப்பியுள்ளான் என்கிற கேள்வியும் எழும்பியது. அதே சமயம் அனுமனின் அடுக்கடுக்கான முன்னேற்றத்தை வானிலிருந்து தேவருலகமும் பார்த்தபடியே இருந்தது. அப்பொழுது மீண்டும் ஒரு இடர் போல ஒரு தென்னை மர உயரத்துக்கு ஒரு அசுர உருவம் ஒன்று யாரடா அங்கே என்கிற கேள்வியோடு அனுமன் முன்னால் வந்து நின்றது. அனுமன் உற்று பார்த்த பிறகே அது ஒரு பெண் உருவம் என்பதும் சுரசை போல ஒரு அரக்கி என்பதும் புரிந்தது. அந்த அரக்கியும் இடி சிரிப்பு சிரித்தாள். பெண்களுக்கு சிரிப்புதான் அழகு. முத்துப்பல் தெரிய குறுநகை புரிவதே அவர்களுக்கு மாண்பு. இங்கோ தலைகீழ். அந்த அரக்கியின் சிரிப்பால் நிலம் கூட நடுங்கிற்று. ஆனாலும் அனுமனிடம் துளி கூட நடுக்கமில்லை. சிரிக்காதே அரக்க ஜென்மமே, யார் நீ என்று கேட்டான். அடே, என்னையா கேள்வி கேட்கிறாய்? வானரமாக இருந்து கொண்டு மானுடன் போல் பேசுகிற நீ யாரடா என்று பதிலுக்கு கேட்டாள் அவளும். என் கேள்விக்கு பதில் கூறாத உனக்கு நான் மட்டும் பதில் கூற வேண்டுமா? நான் லங்கினி, இந்த லங்கா நகரின் காவல் தேவதை, பேரரசர் ராவணேஸ்வரனின் நம்பிக்கைக்குரிய காவல்காரி. லங்கினி, உன்னை நீ காவல்காரி என்று வேண்டுமானால் கூறிக்கொள். காவல் தேவதை என்றெல்லாம் கூறி தேவதைகளை இழிவுபடுத்தாதே. நன்றாகவே சொல்லாடுகிறாயே. நீ யார்? இந்த லங்கையை ரசிக்க வந்த ஒருவன் என்று வைத்துக்கொள்ளே. பேரை சொல்ல மறுக்கிறாய். துளியும் அச்சமின்றி எதிர்பேச்சும் பேசுகிறாய். நீ ஆபத்தானவன். உண்மைதான், உனக்கு உன் அரசன் ராவணேஸ்வரனுக்கு நான் ஆபத்தானவன் தான். என்ன தைரியம் உனக்கு? இனி முன்னோடு பேசுவதும் உன்னை விட்டு வைப்பதும் பெரும் தவறு. இப்பொழுது உன்னை என்ன செய்கிறேன் பார். லங்கினி பேச்சோடு பேச்சாக தன் வலது கரத்தால் அனுமனின் தாடை மேல் ஒரு குத்து விட்டாள். குத்தா அது இடி விழுந்தது போலத்தான் இருந்தது அனுமனுக்கும். ஆன போதிலும் இந்திரனின் வஜ்ராயுதம் பற்றி நசியாத தாடைகள் தானே அனுமனுடையது. எனவே அந்த அடியை தாங்கிக் கொண்டு எழுந்து நின்றான். அடுத்த அடிக்கு லங்கினி தயாராகும் முன் தான் முந்திக் கொண்டு விட வேண்டும் என்று தீர்மானித்தவன் அந்த அடியும் கூட லங்கினி இதுவரையில் வாங்கியிராத அடியாகவும் அவளை அப்படியே மூர்ச்சியடைய செய்வதாகவும் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து நிமிர்ந்து நின்றான். தன் 6 அடி உயரத்தையும் விஸ்வரூபத்தால் லங்கினியை விட பெரிதாக ஆக்கிக் கொண்டான். லங்கினியும் தன் முட்டை விழிகளில் அதிர்ச்சியை பிரதிபலித்தாள். விஸ்வரூபம் எடுத்து நின்ற ஜோரில் தன் வலது கரத்தை குவிக்க முனைந்து பின் இவளுக்கு இடம் கரந்தான் சரியானது என்கிற முடிவுக்கு வந்து கை முஷ்டியை குப்பியாக குவித்து ஒரு கொட்டாரம் அளவுக்கு காற்றையும் உள்ளிடுத்து லங்கினியின் மைய மார்பை பார்த்து ஒரு குத்து விட்டான். அவ்வளவுதான். லங்கினி தொலைவில் போய் விழுந்தாள். வாயோரமாக அருவி கணக்காய் ரத்தமும் ஒழுக தொடங்கியது. அப்படியே மயங்க முற்பட்டவள் அனுமனை பார்த்து கைகளை கூப்பினாள். அனுமனுக்கே அந்த காட்சி ஆச்சரியம் அளித்தது. அவள் இதற்கடையிலிருந்து பிரம்மதேவன் வாக்கு பலித்துவிட்டது என்ற வார்த்தைகளும் வெளிப்பட்டன. அனுமனிடம் ஆச்சரிய உணர்வு. ஓ லங்கினி, என்ன சொன்னாய் நீ? பிரம்மதேவன் வாக்கு பலித்துவிட்டது என்றேன். எதை வைத்து அப்படி சொன்னாய்? வானரனே, நான் ஒரு பிரம்ம உபாசகி.
எனது அரசர் அந்த ஈசனின் உபாசனை உடையவர். அவரைப் போலவே நானும் பல வரங்கள் பெற விரும்பி பிரம்மதேவனை வழிபட்டேன். ஆனால் பிரம்மதேவர் என் விதிப்பாட்டை எடுத்து கூறி இந்த இலங்கையும் ஒரு நாள் அழிந்துவிடும் என்றார். ஒரு நாள் வானரன் ஒருவனால் நீ வீழ்த்தப்பட்டு பிறகு விண்ணுலகம் அடைவாய். அன்று முதலே இலங்கையும் அழியத் தொடங்கும் என்றார். அது இன்று நடந்துவிட்டது என்றாள் லங்கினி. அவள் பேசியதை கேட்டதும் அனுமனிடம் ஒரு வருத்த உணர்ச்சி. லங்கினி, நீ என்னை தாக்கியதால் தான் நான் உன்னை தாக்கினேன். ஒரு பெண்ணை தாக்குவது என் போன்றருக்கு அழகல்ல என்று அறிவேன். என்னை மன்னித்துவிடு. வானரனே, நீ அருளாளன், உனக்கு இனி வெற்றிதான். தொடங்கட்டும் நீ வந்த காரியம் என்றபடியே லங்கினியும் அடங்கினாள். அனுமனும் ஆர்த்தெழுந்தான். விண்ணை முட்டும் மதில் சுவரையும் ஒரே வீச்சில் தாண்டி குதித்தான். முற்றாக இரவு காலமும் தொடங்கிவிட்டது. இந்த இரவு பொழுதில் எங்கே என்று சென்று அன்னை ஜானகியை தேடுவது? அனுமன் மனது அலைப்பாய தொடங்கியது. இருப்பினும் அடக்கிக் கொண்டு ராஜவீதியில் கால் வைத்து நடந்தான். ராஜவீதி முழுக்க பல பல மாட மாளிகைகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாய் இருந்து அனுமனை ரசிக்க வைத்தது. ஆனால் இதையெல்லாம் ரசிப்பதற்காக இலங்கைக்கு அவன் வரவில்லையே. இரவை பகலாக்குவது போல் உள்ளிருக்கும் வீடுகளில் தீப்பந்தங்களும் லஸ்டர் விளக்குகளும் ஒளியை வாரி இறைக்கத் தொடங்கின. ஆங்காங்கே சில மாளிகைகளிலிருந்து பாடல் குரல்களும் பெண்கள் நாட்டியமாடும் ஒலிகளும் கேட்டன. வீதிகளில் யாரும் பெரிதாக நடந்து செல்லவில்லை. 4, 8 என்று குதிரைகள் பூட்டிய ரதங்களில் சிட்டாக பறந்தபடி இருந்தனர். ஒரு மாளிகை வீட்டினுள் இருந்து வேதம் ஒலிக்கும் குரல் கேட்டது. ஆச்சரியத்தோடு அனுமன் சாளரம் வழியே உட்புறமாக பார்த்தான். கண்ணங்கரிய உருவில் அசுரன் ஒருவன் வேதத்தை பாராயணம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் உச்சரிப்பில் ஏராளமான பிழைகள். ஆனாலும் அவன் அதை பொருட்படுத்தாமல் வேதத்தை சாதாரணமாக கருதி வாசிப்பது தெரிந்தது. அப்பொழுது அவன் அருகே வந்த ஒருவன், நன்றாக படி. வேதம் என்றால் அது என்னவோ தங்களுக்கே உரியது என்பது போல் தேவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். நீ இதை கரைத்து கொடுத்துவிட்டு நம் சக்கரவர்த்தி முன்னால் சென்று இதை அப்படியே காக்க வேண்டும். அவரும் உன்னை பார்த்து மகிழ்ந்து லட்ச லட்சமாய் பொற்காசுகளை அள்ளித்தருவார் என்றான். அனுமனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அந்த ஒரு காட்சியே அந்த இலங்கை எந்த அளவுக்கு தேவர்களுக்கு எதிரான சிந்தனை உடையது என்பதை புரிய வைத்துவிட்டது. வேதம் என்பது உயிர்களின் உன்னதம். அது வெறும் சப்தம் அல்ல. அதை ஏதோ சப்தமாக கருதி அதை தானும் அறிய முற்படும் அந்த அரக்க ரூபத்தை ஒரு அறிவிலியாகத்தான் பார்த்தான் அனுமன். தனது கதையை சுழட்டி தோல் மேல் சரித்தபடியே அங்கிருந்து நடக்கத் தொடங்கினான் அனுமன். இந்த இரவு காலத்தில் அன்னை இருக்கும் இடத்தை எப்படி அறிவது என்ற கவலை வெகுவாக அவனை ஆட்கொண்டது. ஆனாலும் இன்று இடுக்கு விடாமல் தேடி பார்த்துவிடும் ஆர்வத்துக்கு மட்டும் குறைவில்லை. அப்பொழுது குதிரை லாயம் ஒன்று குறுக்கிட்டது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.